ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளாவது முருகர் கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது வந்து விரதம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3வது நாளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா கனடா ஸ்ரீ சண்முகநாத சாமி கோயில். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பான உள்ள ஒரு கோயில். நான் 2-3 கோயிலுக்கு போயிருக்கேன். பட் எனக்கு இந்த கோயில் என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனக்கு இந்த கோயிலில் உண்டு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, நம்ம முருகரோட 6 படை வீட்டில் உள்ள எல்லா முருகருமே இங்கே இருப்பாங்க. பாலமுதிர்ச்சோலை, பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர் எல்லா சாமியுமே இங்கே வந்து சிலையாக அந்த கோயிலை சுற்றி வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமியையும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், சிவன், பார்வதி, துர்க்கை அம்மன், நவக்கிரகங்கள், அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஸோ இந்த சாமியெல்லாம் அங்கே இருக்கிறனால நமக்கு வந்து எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த கோயிலை ரொம்ப நேசிச்சு இந்த கோயிலுக்கு நான் போவேன். இது வந்து நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணி 3வது நாளில் எடுத்த வீடியோ. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி ஃபுல்லாகவே நமக்கு வந்து கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும் கோயிலில். ஸோ அவ்வளோ கூட்டம் அந்த கோயில். நம்ம மற்ற கோயிலை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்தாங்க அன்றைக்கி. அப்புறம் அந்த தீபாரணதையாக இருக்கட்டும், முருகரோட அலங்காரம், அந்த சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லுக்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலி நான் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டு உடனே வெளியே வந்துட்டேன். நான் ரொம்ப நேரம் இருந்து பார்க்குறது கிடையாது. ஆனால் அன்றைக்கி முருகரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தார். ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அப்புறம் அங்கே அந்த மேலதாளங்கள்லாம் போட்டு வந்து நல்லபடியாக பூஜை பண்ணாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக என்னோடய குருநாதர் சனீஸ்வரரையும் பார்த்து கும்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அந்த டே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ நீங்களும் பக்கத்தில் இங்கே இருக்கீங்கன்னா ஒருத்தரையாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். தேங்க்யூ.